வணக்கம். புரட்டாசி சனிக்கிழமையில் பெருமாளை மட்டுமல்ல, இவரையும் வணங்கினால் வாழ்க்கையே மாறும். பெருமாளின் அருளைப் பெறுவதற்கான சிறந்த நாள் புரட்டாசி சனிக்கிழமை என்பது அனைவருக்கும் தெரிந்ததே. இந்த நாளில் பெருமாளை வழிபடுவதோடு மற்றொரு தெய்வத்தையும் வணங்கினால் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் நிகழும். நினைத்த காரியங்கள் நிறைவேறும். புரட்டாசி மாதம் என்றாலே பெருமாள் வழிபாடுதான். கோவில்களில் கூட்டம் அலைமோதும். குறிப்பாக சனிக்கிழமைகளில் இன்னும் அதிகம். பலர் புரட்டாசி முழு மாதம் விரதம் இருக்க முடியாததால் சனிக்கிழமைகளில் மட்டும் விரதம் இருந்து வழிபடுவதை வழக்கமாக வைத்துள்ளனர். திருப்பதியில் பிரம்மோற்சவம் நடப்பது போலவே பல பெருமாள் கோவில்களிலும் ஆண்டுதோறும் திருவிழாக்கள் நடக்கின்றன. புரட்டாசி சனிக்கிழமையில் யாருக்கும் கடன் கொடுக்க கூடாது, கடன் வாங்கவும் கூடாது. ஆனால் தான தர்மம் நிறைய செய்யலாம். அன்றைய தினம் காகத்திற்கு ஆலை இலையில் எள்ளும் வெல்லமும் கலந்த அன்னம் வைத்தால் சனியின் தாக்கம் குறையும். பெருமாள் வழிபாடு. திருப்பதி வெங்கடாசலபதி பெருமாளை இந்த நாளில் வணங்குவது பெரும் புண்ணியத்தை தரும். திருப்பதி செல்ல முடியாதவர்கள் வீட்டில் பெருமாள் திருவுருவப் படத்தை வைத்து துளசி மாலை சூட்டி வெங்கடேச அஷ்டகம் சொல்லி வழிபடலாம். ஆஞ்சநேயர் வழிபாடு. புரட்டாசி சனிக்கிழமை என்பது பெருமாளுக்கு மட்டுமல்ல, ஆஞ்சநேயரை வழிபடுவதற்கும் மிகச்சிறந்த நாள். சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து ஆஞ்சநேயரை வழிபட்டால் சனியின் பிடியிலிருந்து நம்மை காப்பாற்றுவார். அனுமனை வழிபட்டால் சிவனையும் பெருமாளையும் சேர்த்து வழிபட்ட புண்ணியம் கிடைக்கும். வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் அனுமனுக்கு முக்கியமான வழிபாட்டு தினங்கள். அனுமனுக்கு செந்தூரம் பூசி வெண்ணெய் சாற்றி வெற்றிலை மாலை, வடை மாலை, ஸ்ரீராம ஜெயம் எழுதிய காகித மாலை அணிவித்து வழிபட்டால் அபாரம் அருள் கிடைக்கும். சனிக்கிழமை விரதம் எளிய முறையில். பகலில் பழம் நீருடன் விரதம் இருந்து இரவில் எளிய உணவு உட்கொள்ளலாம். மாலை வேளையில் அருகிலுள்ள பெருமாள் கோவிலில் எள் கலந்த நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டும். சனிக்கிழமை விரதத்தின் பலன்கள். எந்த மாத சனிக்கிழமையிலும் விரதம் கடைபிடிக்கலாம். ஆனால் புரட்டாசி சனிக்கிழமைகள் மிகவும் விசேஷம். இந்த நாளில் விரதம் இருந்தால் ஆண்டு முழுதும் சனி வழிபாட்டின் பலன் கிடைக்கும். கிரக தோஷம், சனியின் துன்பம், முயற்சியில் தோல்வி, அடிக்கடி விபத்து, உடல் நலக் குறைபாடு போன்றவை விலகும். ஆஞ்சநேயரை வழிபட்டால் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். அதனால் புரட்டாசி சனிக்கிழமையில் பெருமாளையும் ஆஞ்சநேயரையும் வணங்கினால் வாழ்வில் சாந்தி, செல்வம், முன்னேற்றம் அனைத்தும் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்கள், குடும்பத்தாருடன் ஷேர் செய்யுங்கள். இப்படியான ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து கிடைக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அதோடு பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகானை அழுத்தினால் புதிய வீடியோக்கள் வந்தவுடன் உடனே தெரிந்து கொள்ளலாம்.